Welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th standard term 1 exercise 1.4ல question number 6 and 7 பார்க்கலாம். Question number 6. An elevator descends into a mine shaft at the rate of 5 meter per minute. In the descent starts from 15 meter above the ground level. How long will it take to reach minus 250 meter? ஓகேவா, ஒரு எலிவேட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஒரு சுரங்கப்பாதையில், மைன் ஷாஃப்ட் அப்படின்னா சுரங்கப்பாதை, அதில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அப்படின்னா 5 மீட்டர் பர் மினிட்ஸ், ஒரு மினிட்க்கு 5 மீட்டர் வேகத்தில் அது ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ எங்கேருந்து அந்த எலிவேட்டர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் இருந்து 15 மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எது வரைக்கும் ரீச் ஆகுது, கிரவுண்ட் லெவலுக்கு உள்ள மைனஸ் 250 மீட்டருக்கு ரீச் ஆகுதுன்னா இந்த கிரவுண்ட் லெவலில் 15 மீட்டர்லேருந்து இந்த மைனஸ் 250 மீட்டருக்கான டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். தென் எவ்வளோ மினிட்ஸ் இங்கேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் எடுத்துக்கும் அப்படிங்கிறதையும் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் வேல்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். த எலிவேட்டர் பொசிஷன் டு த கிரவுண்ட் லெவல், கிரவுண்ட் லெவலில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது எலிவேட்டர், 15 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. It should reach, எங்கே போய் ரீச் ஆகணும், மைனஸ் 250 மீட்டருக்கு போய் ரீச் ஆகணும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்கான டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்கான டிஸ்டன்ஸ் 50 மைனஸ் ஆஃப் மைனஸ் 250 தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும், 265 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா. டைம் டேக்கன் டு டிஸ்டன்ஸ் 5 மீட்டர். ஸோ 5 மீட்டரை கடக்கிறதுக்கு, அந்த ஆழத்தில் போகிறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் நமக்கு தேவைப்படுது. இங்கே வேல்யூஸ் வந்து 1 மினிட்ல வந்து அந்த 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு உள்ள அந்த எலிவேட்டர் மூவ் ஆகுது. அப்போது 265 மீட்டருக்கு அந்த எலிவேட்டர் எவ்வளோ மினிட்ல மூவ் ஆகும். ஸோ 265-ஐ 5ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 5 5s are 25, ரிமைனிங் 1 3 5s are 15. ஸோ எலிவேட்டர் கிரவுண்ட் லெவலில் இருந்து 15 மீட்டர்லேருந்து மைனஸ் 250 மீட்டருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் எடுத்துக்கும், 53 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா. 7th question. A person lost 4,800 calories in 30 days. If the calorie loss in uniform, calculate the loss of calorie per day. ஸோ ஒருத்தருக்கு 30 டேஸ்க்கு எவ்வளோ கலோரி வந்து பேர்ன் ஆகுது அப்படின்னா 4,800 கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகுது ஒரு பர்சனுக்கு. ஸோ அந்த கலோரி எப்படி வந்து லாஸ் ஆகுதுன்னா யூனிஃபார்மாக லாஸ் ஆகுது. ஈச் பை டே வந்து ஈக்குவலாக லாஸ் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவருக்கு எவ்வளோ கலோரி லாஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் வேல்யூஸ் எழுதலாம். லாஸ் ஆஃப் கலோரி இன் 30 டேஸ் வந்து 4,800 கலோரிஸ். ஸோ நம்ம பர் டே அப்படின்னு ஃபைண்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸுமே டிவைட் பண்ணணும். 4,800 டிவைடட் பை 30. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். 3 டேபிளை டிவைட் பண்ணும்போது 1 3s are 3, ரிமைனிங் 1 6 3s are 18, தென் 0. ஸோ எத்தனை கலோரி நமக்கு வந்து பேர்ன் ஆகும், 160 கலோரி நமக்கு பேர்ன் ஆகும் ஒரு நாளைக்கு. ஓகேவா. ஸோ இந்த சம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் கண்டினியூவாக உங்களை வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.